இந்த டேஸ்டியான அல்வா செய்கிறதுக்கு கேரட்டும் ஜவ்வரிசியும் போதும். இதுக்காக நான் மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சுடுங்க. இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். கேரட் ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது மேலே தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு துருவி வச்சுக்கலாம். பாருங்கள், 2 மணி நேரம் ஆச்சு. ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு மில்க் பவுடர் ஒரு 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். 10 ரூபா பேக்கெட்டு. நெய் கொஞ்சமாக எடுத்துக்க போகிறேன். அப்புறம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் வேறு ஏதாவது வேணுன்னா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். பாருங்கள், கேரட் முழுசாக நான் ஃபுல்லாகவே துருவிட்டேன். பெரிய சீவியில் தான் துருவியிருக்கேன். இப்போ செய்கிறது பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுக்கிட்டேன். ஒரு 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நெய் மெல்ட் ஆகட்டும். முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. பாருங்கள், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேரட்டை நல்லா கலந்து விடுங்க. இந்த நெய்யிலே நல்லா வேகட்டும். இப்போ கொஞ்சமாக கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடுறேன். ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த கேரட் பாருங்கள், இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு நல்லா கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பால் பவுடர் எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 பேக்கெட்டு. இது கொஞ்சமாக தண்ணி கலந்து நான் நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ இந்த ஜவ்வரிசி எல்லாமே உதிர்த்து விட்டிங்கன்னா நல்லா உதிரியாக வந்துடும். பாருங்கள், இப்போ நான் கேரட்டை கொஞ்சமாக கலந்து விட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி, அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே போட தேவையில்ல. நம்ம ஊறி இருக்கிறதால ஜவ்வரிசி நல்லாவே வெந்துடும். 5 நிமிஷம் வச்சுடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பால் பவுடர், அதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம். ஜவ்வரிசி பாருங்கள் கண்ணாடி மாதிரி நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, தேவைக்கு சுகர் போட்டு சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு நல்லா கொஞ்சம் அல்வா பதத்துக்கு வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்துடுறேன். ஜவ்வரிசி நல்லா வெந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த அல்வாவை சர்வ் பண்ணலாம். இதை சுட சுட சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்ட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அல்வா எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.